மத்திய அரசு சார்பாக குடியரசுத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் தலைசிறந்த மாற்றுத்திறனாளி விருதை தமிழகத்தை சார்ந்த அன்னை தெரசா வெல்பர் டிரஸ்ட் இயக்குனர் கவிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பல்லாவரம் அடுத்த பம்மல் அன்னை தெரசா வெல்பர் டிரஸ்ட் அதன் இயக்குனர் கவிதா அவர்கள் சுமார் 6 ஆண்டு காலமாக சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு கொடுக்கப்படும் சலுகைகளை பெற்றுத்தந்து தங்களுடைய சேவைகளை புரிந்து வருகின்றனர். இவர்களுடைய சேவையை பாராட்டி மத்திய அரசு குடியரசுத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் தலைசிறந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விருதினை பம்மல் அன்னை தெரசா டிரஸ்ட் இயக்குனர் கவிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுடெல்லியில் இருந்து சென்னையை திரும்பிய கவிதா அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள் மலர்களை தூவி சால்வை மற்றும் மாலைகள் அணிவித்து கௌரவப்படுத்தினர். இவர்களுடன் அருணகிரி, வித்யாசாகர், கவிஞர் செல்வராஜ், ரெங்கன், சரசு, மண்டபம் ரெங்கநாதன், கருணாகரன், பம்மல் கலா, தேவி, பம்மல் பாலு கலந்து கொண்டனர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, மீதி வானம் அச்சமில்லையே. நான் மாற்றுத்திறனாளி அல்ல, நாம் எதையும் மாற்றக்கூடிய திறமைசாலி நான். நாங்கள் 6 வருஷமாக பம்மல் அன்னை மாற்றுத்திறனாளி வெல்பர் டிரஸ்ட் நடத்தி வரோம். இது மூலமாக நாங்கள் மாதமானால் ஒரு கேம்ப் வச்சு நடத்தி அரசாங்கத்தின் மூலம் வரும் சலுகைகள் விழிப்புணர்வாக ஏற்படுத்தி இது மூலயமா நிறைய பேருக்கு பயனடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் எங்கள் ட்ரஸ்ட்டில் 1350 பேர்கிட்ட இருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி நலனுக்காக பல்வேறு சேவை செய்ததை பாராட்டி தலைசிறந்த மாற்றுத்திறனாளி விருது குடியரசுத் தலைவரின் திருக்கரங்களால் மத்திய அரசின் தேசிய விருது பெற்றுக்கொண்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்.